அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்றைய தேதி 10/7/2025. சவுதி அரேபியாவில் இந்த ஃபேமிலி விசிட் விசா இப்போ மல்டிபிள் கிடைக்குதா, இல்லை என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரர் கேட்குறாங்க. சவுதி அரேபியாவில் ஃபேமிலி விசிட் விசா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்டேட்டஸும் காட்டாது, எந்த டியூரேஷனும் காட்டாது. ஸோ அதனுடைய முழு தகவல் என்னென்னா, ஊரில் உங்களுக்கு சவுதி எம்பசி தான் எல்லாமே டிசைட் பண்ணோம். இப்போதைக்கு விசிட் விசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி 90 டேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிங்கிள் என்ட்ரி 90 டேஸ் வந்து உங்களுக்கு வேலிடிட்டியோடு போட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்தராக நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்த பிறகு 90 டேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 தடவை எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட் விசா சவுதி அரேபியாவில் 270 டேஸ் வேலிடிட்டியில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்ஷன் கண்டிஷனை பொறுத்து. அந்த நேரத்தில் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு 270 டேஸ் வரைக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ வேலிடு அவங்க கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி. ஸோ இப்போதைக்கு சவுதி அரேபியாவில் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும் அப்ஷர் மூலமாகவே. ஸோ இது சிங்கிள் என்ட்ரியாக இருக்கனால வெளியே போயிட்டு உள்ளே வர முடியாது. ஸோ நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளேயே தான் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள கண்டிஷன். விசிட் விசா வந்து விஎஃப்எஸில் அங்கே ஊரில் ஸ்டாம்பிங் பண்ண முடியுது. ஃபர்தராக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு சிங்கிள் விசிட் விசா தான் உங்களுக்கு கிடைக்கும் 90 டேஸ். அதே மாதிரி எந்த விதமான விசிட் விசா, பிஸ்னஸ் விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, ஜிசிசி விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சிங்கிள் என்ட்ரி 90 டேஸ் தான் கிடைக்குது. ஓகே, இதுதான் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.